ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். வாங்க இத்தனை ஐட்டத்தையும் எப்படி 1 ஹவரில் சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னா, நம்ம எதெல்லாம் ஊற வச்சுக்கணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். சாம்பாருக்கு புளி, ரசத்துக்கு புளி, அப்புறம் சாதம் வடிக்கிறதுக்கு ஊற வச்சுக்கணும். சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுக்கிட்டோம். அந்த ஊற வைக்கிறது முடிஞ்சோடனேயுமே டீ போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் நம்ம இப்போ டீ போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு 2வது அடுப்பில் பருப்பு ஊறிடுச்சு, ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துடலாம். அந்த பருப்பு வேகிற டைமில் நம்ம ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம். எப்பயும் போல் தான் ரசத்துக்கு தேவை என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு புளியில் எல்லாத்தையுமே கலந்துடுவோம். புளி தண்ணியில் கலந்துட்டு அதையும் எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே இதிலே போட்டு கலந்து அதை எடுத்து ஓரமாக வச்சுடுவோம். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் பொரியல் இன்றைக்கி செய்ய போகிறோம். பீன்ஸ் பொரியலுக்கு பீன்ஸ் மட்டும் நேற்று நைட்டே கட் பண்ணியாச்சு. மற்றபடி மீதியெல்லாம் இப்போ தான் கட் பண்ணணும். அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணுவோம். இன்பிட்வீனில் எங்கள் வீட்டில் என் பையனுக்கு 1 வயசு ஆகுது. அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். சத்து மாவு கஞ்சி தான் அவனுக்கு. அதை ரெடி பண்ணிவிடுவோம். அது ஒரு அடுப்பில் வச்சாச்சு. இப்போ 3வது அடுப்பில் பொரியல் செஞ்சுக்கலாம். அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் 2வது அடுப்பில் நான் தம்பிக்கு வச்சுட்டேன். இப்போ பொரியலுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தாளிப்புக்கெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் வதங்குற வரையும் விடுவோம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இங்கே ஒலை கொதிச்சிருச்சு. அதில் நம்ம இப்போ சாதத்தை போட்டுருவோம், அரிசியை போட்டுருவோம். இங்கே அரிசி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இங்கே வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம காயெலாம் போட்டு உப்பு, மிளகாய்த்தூள், தண்ணிலாம் ஊற்றிடுவோம். அதெல்லாம் பண்ணி ஒரு மூடி போட்டு காயை வேக வச்சுருவோம். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டுடலாம். இப்போ தம்பிக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த அடுப்பை காலி பண்ணிவிட்டு நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு வச்சிடலாம். ரசத்தை நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுட்டோம். வெறும் தாளிக்கிறது மட்டும்தான் செய்யணும். தாளிப்பு எப்பயும் போல் தான் தாளிப்பு போட்டுட்டு நம்ம புளியெலாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளிக்கரைசலை ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு நுரை வர அளவுக்கு, நுரைச்சி வர அளவுக்கு பண்ணி ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிலாம் வெட்டிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்காய் இதெல்லாம் நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் அங்கே அடுப்பில் வெந்துட்டுருக்குது. நானுமே ஒரு பிகினர் தான். இப்போ இந்த வேலைலாம் கிச்சன் ஒர்க்லாம் செய்ய ஆரம்பித்து இப்போ ஒரு 4 மந்த்ஸ் தான் ஆகுது. அதனால் செய்ய கற்றுக்கலாம். அந்த டைமில் நம்ம காய்கறி வெட்டின டைமில் ரசம் கொதிச்சிருச்சு. நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு அந்த அடுப்பை கிளியர் பண்ணுறோம். காயுமே வெந்துடுச்சு. நம்ம தேங்காய் துருவல் மட்டும் போட்டு அதையும் இறக்கி வச்சிடலாம். இந்த கொஞ்சம் டைம்லேயே நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பொரியலும் இப்போ இறக்க போகிறோம். வேற ஒரு பாத்திரத்தில் பொரியலை மாற்றிடலாம். மாற்றிட்டு சாதமும் வெந்துடுச்சு. அதையும் வடிச்சிட்டோம். வடிக்கிறதுக்கு வச்சாச்சு இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு அந்த குக்கர்லேயே வச்சுட்டேன் நான். பருப்பு மட்டும் வேறு ஒரு மாற்றிட்டு குக்கரில் வச்சு மூடி போட்டு பண்ணுறேன். இப்போ அதே கடாயில் ஒரே ஒரு கழுவு மட்டும் கழுவிட்டு இப்போ சட்னி செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். சட்னிக்கு போட வேண்டிய எல்லா ஐட்டமும் போட்டு அதை ஒரு சைடில் தாளிச்சிக்கலாம். அது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் இருக்கிற அடுப்பில் நம்ம இட்லிக்கு வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இட்லி மாவு ஊற்றிடலாம். இப்போது இட்லி ரெடி ஆகிட்டுருக்குது. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சட்னி ரெடி ஆகிட்டுருக்குது. அவ்வளோதான். இப்போ மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. ஒரு 1 ஹவர் தான் ஆயிருக்கும் எல்லாமே செய்கிறதுக்கு. இப்போ இதெல்லாமே எடுத்தாச்சு. இப்போ சட்னி எடுத்துகிட்டு சுடு தண்ணி குளிக்கிறதுக்கு போட்டாச்சு இன்னொரு அடுப்பில். சாம்பாரும் ரெடி ஆகி முடிஞ்சுது. அதையும் ஆஃப் பண்ணிட்டு அதையும் எடுத்துடலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாதம், சாம்பார், ரசம், பீன்ஸ் பொரியல், சட்னி, இட்லி. நேற்றே நான் பச்சை பயிறு ஊற வச்சுட்டேன். அது முளைக்கட்டி வந்திருக்குது. அதுக்கப்புறம் புதினா துவையல். அவ்வளோதான். எல்லாமே ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.